பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாளிலே நாம் சிந்தித்த வார்த்தை தாதிகளும் அவருடைய பணிகளும் என்பதை குறித்து முகவரையாக நான் உங்களிடத்தில் பேசினேன். இப்பொழுதும் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு ராஜாத்தியாக அமரும் ஸ்லாக்கியத்திற்கு தாதிகளின் பணிகள், முதல் தாதியின் பணி என்ன என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே ராஜாத்தி என்று சொல்லப்படுவதற்கு முன்பாக எஸ்தர் எப்படிப்பட்டவளாய் வாழ்ந்தாள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் அவளை குறித்து நல்ல சாட்சி சொல்லுகிறது. அவள் கீழ்ப்பிடிந்தவளாய், தன்னுடைய அன்னாருக்கு கீழ்ப்பிடிந்தவளாய், மிக சந்தோஷமாய் அவரோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தேவன் செய்ய நினைத்தது எஸ்தரை அகாஸ்வேருவுக்கு ராணியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய நினைவாய் இருந்தது. ஆக அந்த நினைவில் எஸ்தர் விசேஷமானவளாய் காணப்பட்டாள் என்பதை நாம் வேதத்திலிருந்து படிக்க முடியும். அதை குறித்த ஒரு சிறிய ஒரு 2 சரணத்தை நான் உங்கள் மத்தியிலே பாடி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்த முடிகிறது. இந்த பாடல் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாதென்று அறிந்து உணர்ந்திருக்கிறேன். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாதென்று அறிந்து உணர்ந்திருக்கிறேன். வாக்கு தந்த நாடதனை எனக்கு வழி நடத்தி தந்திடுவே. வாக்கு தந்த நாடதனை எனக்கு வழி நடத்தி தந்திடுவே. வார்த்தையின் வல்லமையால் சேர்ந்திடுவேன் தேசமதில். வார்த்தையின் வல்லமையால் சேர்ந்திடுவேன் தேசமதில். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதென்று அறிந்து உணர்ந்திருக்கிறேன். இன்ப நாடாம் இயேசு தந்த நாடாம், இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டோர் சேரும் நாடாம். இன்ப நாடாம் கர்த்தர் தந்த நாடாம், இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டோர் சேரும் நாடாம். கவலை பயம் இனி இல்லை கர்த்தரின் நாட்டில், காத்திருப்போர் செல்லும் நாடாம். கவலை பயம் இனி இல்லை கர்த்தரின் நாட்டில், காத்திருப்போர் செல்லும் நாடாம். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாதென்று அறிந்து உணர்ந்திருக்கிறேன். எஸ்தரை கொண்டு செய்ய நினைத்ததை ஆண்டவர் தடைபடாதபடி செய்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பரம ராஜாவாகிய இயேசு ராஜாவோடு கூட நாம் வாழுவதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்குரிய தாதிகளை குறித்து நாம் படிக்கும்படியாக இருக்கிறோம். அன்றைக்கு எஸ்தர் ஒரு கிராமத்துல அடிமைத்தனத்துல இருந்த அவளை கொண்டு வந்து ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்து அவளை சரியான விதத்துல அவளுக்கு சரியான பாடத்தை புகட்டி சரியான விதத்துல அவளை ஒழுங்குபடுத்தி சுத்திகரித்து ஒழுங்குபடுத்தி அவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த ராஜாவினுடைய கண்களிலே எஸ்தருக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். அதுபோலவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ராஜாதி ராஜாவாகிய தேவனோடு கூட போய் நாம் அமருவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, இயேசுதான் ராஜாதி ராஜா. அவர்தான் நம்மை சிருஷ்டித்த ராஜா. அவர்தான் நம்மை நடத்துகிற ராஜா. எதற்கென்று சொன்னால், அவரோடு கூட சிம்மாசனத்திலே அமரும்படிக்கான ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறவனும் அவர்தான். எல்லாரும் அங்கே போய் அமர முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. அதற்காகத்தான் ராஜாவாகிய அகாஸ்வேரு 1 ஆண்டு வரைக்கும்
சுத்திகரிப்புக்கான காரியங்களை செயல்படுத்தினார். அதற்காக 7 தாதிகளை நியமித்தார்கள். ஆக 7 தாதிகளுக்கும் 7 ஞான அர்த்தங்கள் உண்டு. அது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாட்டில் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஆகவே அந்த 7 தாதிகளில் முதல் தாதியுடைய பெயர் அழைப்பு. தனி மனிதன் தேவனுடைய அழைப்பை குறித்து தொடர்ந்து பேசி சுத்திகரிக்கப்படவும், அந்த மனுஷனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி ராணியாக அவருடைய பக்கத்திலே அமர வைக்கவும் பட்டத்தை கொடுக்கவும் பொறுப்புள்ளதாய் காணப்படுகிறது. அழைப்பு வேதம் சொல்லுகிறது. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆக உலகத்தோடு முன்குறிக்கப்பட்டவர்களாகிய நாம் தேவ ராஜ்யத்தில் போய் மகிமைப்படும் வரைக்கும் இந்த அழைப்பை பற்றி பேசி 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 சுத்திகரிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அன்றைக்கு ராஜாத்தியை கொண்டு போய் ராஜாவுக்கு நான் நிறுத்துற 1 ஆண்டுகள் இந்த சுத்திகரிப்பை அவர்கள் பேசி 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 நீ அழைக்கப்பட்டவன், நீ அழைப்புக்குரியவள் என்று சொல்லி எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, ஆனால் நீ விசேஷமானவள் என்று சொல்லி அவளுக்கு அழைப்பை குறித்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவே நான் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய அழைப்பு என்பது நித்திய ஜீவன். இந்த உலகத்துல பலரும் நம்மை அழைக்கலாம், ஒரு வேலைக்காக அழைக்கலாம், ஒரு குடும்பத்துல ஒரு விசேஷம் என்பதற்காக அழைக்கலாம். இந்த அழைப்பு என்பது தேவனோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை, நித்திய காலமாக வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை உடனடியாக போய் அதை நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது. உடனடியாக போய் நம்ம அப்புறம் ராஜாவோடு கூட போய் இணைந்து கொள்ள முடியாது. சுத்திகரிப்பு தேவை. என்ன சுத்திகரிப்பு? அழைப்பை குறித்த சுத்திகரிப்பு. நித்திய காலமாக நான் வாழப்போகிறேன், நித்திய காலமாக நான் ராஜாவாகி இயேசுவோடு கூட வாழப்போகிறேன். அந்த அழைப்பை சுத்திகரிப்புக்கு நேராக இந்த தாதியாகிய அழைப்பு தான், அழைப்பாகிய தாதி தான் அழைப்பை குறித்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். நீ அழைக்கப்பட்டவன், ராஜாவோடு கூட இருக்க வேண்டியவன் என்று சொல். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்போதும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே அழகாய் சொல்லும், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடப்பதற்கு நம்முடைய அழைப்பை குறித்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு காரியத்திலேயும் நம்முடைய அழைப்பை நாம் சரியாக புரிந்து கொண்டு வாழும்போதுதான் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மனவாட்டியாக போய் அமர முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார் என்பதை உணர்த்தி சுத்திகரிப்புக்குள்ளே நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த தாதிகள் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். நீ தேவனோடு கூட வாழப்போகிறாய், தேவ பலன் உனக்குள் இருக்கிறது, கிறிஸ்துதான் அந்த பலனாய் இருக்கிறார் என்பதை குறித்து அவர்களுக்கு அறிவுறுத்தி நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறது தான் இந்த தாதிகளுடைய விசேஷமான வேலையா இருக்கிறது. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, அவர் தீர்மானத்தின்படி அழைப்பை உறுதி செய்யவும் சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கும் என்பதை தைரியத்தோடு கூட நாம் ஃபேஸ் பண்ணத்தக்கதாகத்தான் இந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். அழைப்பை பற்றி பல மணி நேரங்கள் பேசலாம், பல மாதங்கள் பேசலாம். ஆனால் தேன் துளிகளைப் போல ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை நமக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறார். இது ஆவியானுடைய செயல் என்பதை நீங்கள் முதலாவது மறந்து போய்விடக்கூடாது. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்ன அழைப்பை அழைத்தார்? இயேசு கிறிஸ்துவின் அழைப்பின் வார்த்தை என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி, அப்போ திரும்புங்கள் என்று சொல்லுகிறாரே.
அப்போ எல்லாரும் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறாரே. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனால் எரேமியாவின் புஸ்தகம் எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிப்போமே. ஆனால் என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். சீவத்தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வசிக்கும் போது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, நாம் எங்கோ வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய முன்குறிப்பின்படி நாம் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். உங்க ஊர்ல ஒருவேளை நீங்க மட்டும்தான் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், உங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தான் கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசேஷமானவர்கள், அழைப்புக்குரியவர்கள். உங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து உங்களை சபையிலே வைத்து நல்ல மேய்ப்பனை கொடுத்து, நல்ல மேய்ப்பனாகி இயேசுவினுடைய வார்த்தைகளை கொடுத்து அறிவோடும் புத்தியோடும் ஆண்டவர் மேய்க்கிறாராம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நாம் எங்கோ வாழ்ந்தோம். இந்த எஸ்தர் ராஜாத்தி ஒரு அடிமை பெண்ணா இருந்தால் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை குறித்து கொஞ்சம் சற்றே நாம திரும்பி பார்க்கும்போது விசேஷமா இருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையும் பாருங்க. இப்ப நீங்க கிறிஸ்துவனிடத்துல எப்படி வந்தீர்கள்? உங்களுக்கு ஒரு சுகம் கிடைத்தது வந்தீர்களா? அந்த சுகத்தை கொடுத்தவர் தேவன் தானே. வியாதியின் பிடியிலிருந்து வந்தீர்களா? அல்லது பிசாசின் கட்டிலிருந்து வந்தீர்களா? உங்களை அழைத்து உங்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுத்தவர் அவர்தானே. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆக இந்த அழைப்புக்கேற்ற காரியத்தை நீங்க பார்ப்போமானால், அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாமை அழைத்தார், மோசை அழைத்தார், நோவாவை அழைத்தார், தீர்க்கதரிசிகளை அழைத்தார், ராஜாக்களை அழைத்தார். அவர்கள் எல்லாரும் தன்னுடைய பணி செய்வதற்காக அவர்கள் எல்லாம் அழைத்தார். அந்த அழைப்பிலே அவர்கள் எல்லாம் உறுதியாய் இருந்தார்கள். அழைப்பை உதாசீனப்படுத்தவர்கள் கெட்டு போனார்கள். அழைப்புல முடிவு பரியந்தம் அந்த அழைப்பை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் 12 சீஷர்களையும் ஆண்டவர் அழைத்தார். அவர்களை தெரிந்து கொண்டார். அவரை தமக்கு முன்பாக அவர்களை நிறுத்தி தம்முடைய பணியை செய்வதற்கு அவர்களை அழைத்து அவர்களை உறுதிப்படுத்தி அவர்களுக்கென்று தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து பரலோகத்தின் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்து, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும், அவரோடு கூட வாழ வேண்டும் என்றுதான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் ராஜா அவர் மணவாளன், சபை மணவாட்டி. ஆகவே மணவாட்டி ஆகிய கன்னிகைகள் சுத்திகரிக்கப்படுவதற்கு அழைப்பை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பின்பற்றி வர வேண்டும். அழைப்பை குறித்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு, நான் அழைக்கப்பட்டவன், நான் தேவனோடு கூட வாழுவதற்கு அழைக்கப்பட்டதே, அந்த அழைப்பின் தாதியாகிய அவர்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்து கொண்டு வாழும் போதுதான் அந்த ராஜாவினுடைய அருகிலே போய் அமர முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை செயல்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை அழைக்கப்படாதவர்களா இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியான் உதவி செய்யும். உமோடு கூட அமரும் ஸ்லாக்கியம் அன்றைக்கு அகாஸ்வேருடைய அவர்களுக்கு சமமாக போய் அமர்வதற்கு ராஜாத்தே எஸ்ரை எவ்விதமாய் நீர் ஆயத்தப்படுத்தி அந்த தாதிகளை வைத்து சுத்திகரித்தீர். அதுபோல இந்த அழைப்பு என்கிற வார்த்தையினாலே ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யும். உம்மை சந்திக்கும் நாள் விசேஷமான நாள், உம்மோடு கூட அமரும் நாள் விசேஷமான நாள். அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் அந்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.